இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு சட்டி சோறு இருந்தாலும் 5 நிமிஷம் டக்குன்னு காலையே. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடும். ஒரு வேளை எண்ணெய் விட்டு கடுகு வரைக்கும் சோம்பு வரைக்கும் பெரிய வெங்காயம் நறுக்கி பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கின அப்புறம் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டிக்கிற நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு கத்திரிக்காய் கட்டி விட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. அதையும் நல்லா வடிகட்டி இதிலே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா சுண்டி நல்லா வதங்கி வரப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி 2 ஸ்பூன் அளவு தேங்காய் இது போட்டுக்கலாம். இது வச்சா இன்னும் போட்டுக்கலாம். கம்மியாக போட்டுக்கலாம் வேணாம். நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு தேவையான பார்த்தீங்கன்னா சூப்பர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அருமையாக இருக்கும்.